கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 1,64,648 கன அடியாக அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணைகளில் நீர்மட்டம் முழு கொள்ளளவை நெருங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,55,000 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கால் பரிசல் இயக்க தொடரும் தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 93,828 கன அடியிலிருந்து 1,34,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்வட்டம் ஒரே நாளில் 9 அடி உயர்வு. பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பஞ்சாபுக்கு குலாப் சிங் கட்டாரியா, மகாராஷ்டிராவுக்கு சிபி ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் ஆகியோர் நியமனம். காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறவுள்ள நிலையில் குடும்பத்துடன் சுற்றுலா புறப்பட்ட திமுக எதிர்ப்பு கவுன்சிலர்கள். மேயர் தரப்பு கவுன்சிலர்கள் 10 பேரும் தனி பேருந்தில் சுற்றுலா சென்றுள்ளதாக தகவல். புதிய படங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் முக்கிய நபர் ஸ்டீஃபன் ராஜ் கைது. குருவாயூர் அம்பல நடையில் பட வழக்கில் தேடப்பட்ட நிலையில் மதுரையில் ராயன் படத்தை பதிவு செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திரையரங்கு உரிமையாளர் வீட்டில் திருட்டு. குளிரூட்டி, கேமராக்கள், கலைப்பொருட்கள் திருடி லட்சக்கணக்கான ரூபாயில் விற்பனை செய்த 2 கைது. பெரம்பலூரில் 37 நபர்களின் பெயரில் தனியார் நிதி நிறுவனத்தில் 39 லட்சம் ரூபாய் கடனாக பெற்ற பெண் மாதத்தவணையை கட்டாமல் ஏமாற்றியதாக அளித்த புகாரின் பேரில் வசந்த் என்பவர் கைது. பிரதமர் மோடி தலைமையில் பாஜக முதலமைச்சர்கள் கூட்டம். டெல்லி பாஜக தலைமையகத்தில் நடந்த ஆலோசனையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் பங்கேற்பு. பாஜக அரசு அமைந்துள்ள மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. 2வது நாளாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதல் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல். டெல்லியில் ஒரு பேருந்தில் இருந்த மர்ம பையில் வெடிகுண்டு இருந்ததாக வெளியான தகவல். பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்ட நிலையில் மோட்டார் பாகங்கள் பையில் இருந்தது தெரியவந்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் இறுதிப் போட்டி விறுவிறு. இந்தியாவைச் சேர்ந்த மணி பாக்கர் தங்கம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் எதிர்பாராத சவாலை எதிர்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள். முட்டைகள் உள்ளிட்ட உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அவதி என தகவல். ஆசிய கோப்பை மகளிர் T20 இறுதிப் போட்டி. 8வது சாம்பியன் பட்டம் வெல்லும் முனைப்பில் இலங்கையுடன் மோதுகிறது இந்தியா.